friends, welcome to my YouTube channel Inspirational Talkies. Last video la tragic comedy அப்படிங்கிற dramatic type பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல fast and melodrama அப்படிங்கிற type பத்தி பார்க்கலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க first time நம்ம சேனல் பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிடுங்க and கூடவே அந்த bell icon-உம் click பண்ணிடுங்க. அப்பதான் further நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First, farce அப்படினா என்ன அப்படினு பார்க்கலாம். Farce is an exaggerated form of comedy. No attempt is made at fidelity of real life. Its aim is merely to provoke hearty laughter, and it employs all the resources of absurd characters, situations and dialogues. It is lively caricature, not a representation of things. Farce அப்படினா என்னன்னா கேலி கூத்து பண்றது அப்படிங்கிறது தான் farce அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காமெடி அப்படிங்கிறத விட இன்னும் எக்ஸாஜரேட் பண்றது தான் farce அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே வந்து ரியல் லைஃப்ல நடக்கிறதையோ இல்ல ரியல் லைஃப்ல உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்ற மாதிரியோ எதையுமே வந்து அமைச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு எந்த அட்டம்ப்டும் வந்து அவங்க ஆக்சுவலி எடுத்து இருக்க மாட்டாங்க. இந்த farce அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் பிளே, ஒரு எலமெண்டனுடைய ஒர்க் என்ன, இல்ல எதுக்கு இதை பண்றாங்க அப்படின்னா சும்மா வந்து ஒரு லாஃபா ஒரு நல்ல காமெடியா கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இவங்க வந்து இதை பண்றாங்க. மியர்லி ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதுவே தவிர எதுவும் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், ஒரு கருத்தை வந்து மக்கள் கிட்ட கொடுக்கணும், எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எதுவுமே அப்படி வந்து எந்த ரிசோர்ஸஸும் அவங்க பண்ண மாட்டாங்க. அண்ட் இப்படி வந்து இவங்க வெறும் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக பண்றதுனால என்னென்ன மாதிரியெல்லாம் இவங்க கொண்டு வராங்கன்னா அப்சர்வ் கேரக்டர்ஸ், சிச்சுவேஷன், டயலாக் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தா ஏத்துக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், இது நிஜமாலே ரியல் லைஃப்ல நடக்குமா அப்படின்னா நடக்காது. அது மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் அங்க கொண்டு வருவாங்க. அண்ட் டயலாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்க மூவிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்க டபுள் மீனிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கேரக்டர்ஸும் பார்த்தா ரொம்ப நம்மளுக்கு லாஃபிங் கொண்டு வர மாதிரி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக பிளஷருக்காக அது மாதிரியான கேரக்டர் செட்டிங்ஸ் அதுதான் இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து ஒரு லைவ்லி ஒரு கேரிகேச்சர் மாதிரி தான் இருக்கும். எதையுமே வந்து ரெப்ரசென்ட் பண்றதா ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கறதா வந்து கண்டிப்பா இருக்காது. வெறும் சிரிக்கிறதுக்காக ஒரு கேரிகேச்சரா இல்லைன்னா கேரிகேச்சர் அப்படிங்கும்போது ஒரு விஷயத்த வந்து நம்ம எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது, அந்த ஒரு தன்மை இருக்கு அப்படின்னா ஒரு கேரக்டரா வந்து நம்ம நடிக்கிறோம்னா அதை வேணும்ட்டே ஒரு கேரிகேச்சரா ரொம்ப சிரிப்பை வரவழைக்கிறதுக்காக நம்ம அந்த கேரக்டர் பண்றது தான் கேரிகேச்சர்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டு மாதிரி நடிக்கிறீங்க, அவங்கள மாதிரி பண்றீங்க அப்படின்னா வேணும்ட்டே அவங்க பண்றத இன்னும் ஓவரா சீன் போட்டு பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் கேரிகேச்சர். அப்படிதான் வந்து இதுல மோஸ்ட்லி பண்ணுவாங்களே தவிர எதையுமே நல்ல விஷயமா நான் பண்ணணும், நான் ஒரு எக்ஸாம்பிளா ஒரு ரோல் மாடலா அமையணும்ட்டு யாரும் பண்ண மாட்டாங்க. It belongs to the realm of nonsense where the characters are free from everyday cares and restraints. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நிஜத்துலயே நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு நான்சென்சிக்கலா இருக்கும் இதுல நடக்கிறதெல்லாம். அண்ட் கேரக்டர்ஸும் அப்படிதான் இருக்கும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா பண்ணணும். இப்போ ஒரு பிளேலயே எடுத்துக்கிட்டோம்னா அது பெஸ்டா கேர் எடுத்து அண்ட் இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இஷ்டத்துக்கு வந்து ஒரு பிளேவை வந்து அவங்க வடிவமைச்சிருப்பாங்க. அதுதான் சொல்றாங்க. The leading spirits resort to elaborate deceptions and impersonations. They are always fleeing from angry wives, husbands, creditors. They draw serious and respectable persons into the most undignified positions. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கேரக்டர்ஸ் எப்படி அமைப்பாங்கன்னா இன்னொருத்தரா மாறுற மாதிரி, இன்னொருத்தரா மாறி போற மாதிரி, அதாவது டிஸ்கைஸ்ல போற மாதிரி அப்படியெல்லாம் தான் அமைச்சிருப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து எப்படி காமெடியை கொண்டு வருவாங்க, எப்படி ப்ரிவோக் பண்ணுவாங்கன்னா ஆங்கிரி வைஃப்ஸ் லைக் கோவை சார் அண்ட் வடிவேலு சார் அவங்க பண்ற மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஹஸ்பண்ட்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி, இல்லை திட்டு வாங்குற மாதிரி, ஒன்னும் வைஸ் வேர்ஸா அப்படி வந்து கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கடன் வாங்கிட்டு அவங்களே அலைய விடுற மாதிரி, ஹீரோ வந்து எல்லா பக்கம் போய் ஒளிகிற மாதிரி, அது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப அன்டிக்னிஃபைட் பொசிஷன்ல வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்போ ரொம்ப ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஹை டிக்னிஃபைட் பர்சன் இருக்காங்க சொசைட்டில அப்படின்னா அவரை வந்து ரொம்ப கீழ்த்தட்டு அங்க கொண்டு போய் வைக்கிறது தான் அன்டிக்னிஃபைட் பொசிஷன். அப்படி ஒரு கேரக்டர் வந்து வைஸ் வர்ஸாவா மாத்தி விட்டுருவாங்க. அப்படிதான் கேரக்டரை செட் பண்ணுவாங்க. ஆஃபன் இன்வால்விங் தெம் இன் அ ஹார்ஸ் பிளே. அப்படி இருக்க ஒரு நல்ல கேரக்டரை வந்து ஒரு ரொம்ப ஒரு கேரிகேச்சரான ஒரு சிரிக்கக்கூடிய வகையில வந்து கொண்டு போய் செட் பண்ணிடுவாங்க. அப்படிதான் வந்து இருக்குமே, அப்படிதான் ஒரு ஆடியன்ஸை வந்து சிரிக்க வைக்கிறதுக்காக இவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. There is usually a love affair to create or increase the confusion. At the end, nobody has come to least harm. ஸோ எப்படி அமைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காமனாக ஒரு கேரக்டர் கதை ஸ்டோரி வைஸ் பார்த்தோம்னா
ஒரு லவ் அஃபேர் இருக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. பட் ஆனால் அது கிளியராக தான் இருக்கும். அதில் வேணும்ட்டே வந்து இவங்க கன்ஃபியூஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இல்லை அதில் கன்ஃபியூஷன்ஸே இல்லை அப்படின்னா இவங்களே வேணுட்டு கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் எண்ணில் பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே சரியாயிடும். இவங்க தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அண்ட் அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. யாரையுமே ஹர்ட் பண்ணாத வகையில் இவங்க இதையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் வந்து ஃபாஸ்ட் அண்ட் காமெடி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருக்கிற இயல்பான காமெடியில் இருந்து வேணும்ட்டே எக்ஸாஜரேட் பண்ணி ஓவரால் சீன் போட்டு நம்ம சொல்கிறது தான் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். இதில் இருக்கிறது எல்லாமே வெறும் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வந்து இவங்க செய்வாங்க. பட் யூஸ்வலாக வந்து இருக்கிற ஒரு காமெடியை வந்து கொண்டு வராமல் வேணும்ட்டே நடக்காத ஒரு கேரக்டர்ஸ், நடக்காத ஒரு சுச்சுவேஷனை இவங்களே டெவலப் பண்ணி அண்ட் டயலாக்ஸ் எல்லாம் டபுள் மீனிங்ஸ் அண்ட் இன்னும் நிறைய வகையான டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து காமெடியை ப்ரொவோக் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஃபாஸ்ட் அண்ட் காமெடி. ஃபர்ஸ்ட் வந்து farce அப்படிங்கிற அதனுடைய ஆரிஜின் பார்க்கலாம். The name comes from a Latin word meaning to stuff. The first farce was simply extravagantly comic interludes inserted into the main play either to relieve or to eke out its length. நேம் இதனுடைய ஃபார்ஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து லாட்டின்ல டூ ஸ்டஃப் அப்படிங்கிற மீனிங்கை வந்து இம்ப்ளை பண்ணுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ஸ் வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு மெயின் பிளேல வேற ஒரு பிளே வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஃபார்ஸை உள்ள திணிச்சாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒன்னா வந்து அது ஒரு டிராஜிக்கான ஒரு பிளேவா இருந்துச்சுன்னா அந்த டிராஜடியில இருந்து ஒரு சிரிப்பை தூண்டுறதுக்காக, அந்த ட்ராஜடி அப்படிங்கிற டோன்லேருந்து லிட்டிலாக வெளியே வர்றதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணாங்க. இல்லை அப்படின்னா அந்த பிளேயோட லென்த் வந்து கம்மியாக இருக்குது, டைமிங் கம்மியாக இருக்குன்னா அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்ஸை வந்து மெயின் பிளேயில் இன்சர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. Strongly farcical elements are seen in Shakespeare's Midsummer Night's Dream and Merry Wives of Windsor. இப்படின்னு ஒரு ஃபார்சியல் எலமெண்ட்டை வந்து நம்ம ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸில் வந்து பார்க்கலாம். எதுலன்னா இந்த ரெண்டு ஒர்க்ஸில் வந்து மெயினாக நம்மளால ஃபார்சியல் எலிமெண்ட் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். As a separate form of entertainment, it came into work towards the close of the 17th century. இப்படியெல்லாம் வந்து மெயின் பிளேல இவங்க இன்சர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் போக போக 17th செஞ்சுரியில வந்து மெயின் ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டா செப்பரேட்டா இதையே ஒரு பிளேவா வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க. வேக் அப்படின்னா ரியல் ஸ்டைல். இதனுடைய ரியல் ஸ்டைல் அண்ட் தனித்துவம் வந்து 17th செஞ்சுரியில பெஸ்டா வர ஆரம்பிச்சிச்சு. It declined to some extent with the rise of the sentimental comedy in the 18th century, but recovered itself with the anti-sentimental movement. இது 17th செஞ்சுரியில் பெஸ்ட்டாக வந்துச்சு. ஆனால் வந்து 18th செஞ்சுரியில் சென்டிமெண்டல் காமெடி அப்படிங்கிற ஒரு டைப் வரும்போது இது டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் போக போக ஆன்டி சென்டிமெண்டல் மூமெண்ட் அதில் வந்து இந்த மாதிரியான எலமெண்ட்டும் வந்து ரிகவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் மாடர்ன் ஸ்டேஜ் a good farce is certain to bring its author a fortune. இப்போ ஒரு மாடர்ன் ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபார்ஸாக அது இருந்துச்சு அப்படின்னா ஆத்தருக்கு அது நல்லது, ஒரு நல்ல விஷயமா, ஒரு ஃபார்ச்சூன், ஒரு அதிர்ஷ்டமா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் அவர் பிளே பண்றதுக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு படமே எடுத்துக்கிட்டோம்னா அந்த படம் வந்து ஹிட் ஆகுதோ இல்லையோ பட் பெஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ரீச் ஆச்சும் மக்கள்கிட்டன்னா நெக்ஸ்ட் மூவி வந்து அதே டேரக்டருக்கு கிடைக்கும் இல்லையா. அது மாதிரிதான் ஃபார்ஸ் அப்படிங்கிறது வந்து மேபி நல்ல ரீச்சை வந்து ஒரு எக்கனாமிக் வைஸா நல்ல ரீச் இல்லை அப்படின்னாலும் அது நல்லா இருக்கு அப்படின்னா அது ஒரு ஆத்தருக்கு நல்ல ஃபார்ச்சூனா வந்து அமையும். Though it may not be a high form of dramatic art, farce demands unusual inventiveness and craftsmanship. தனியாக இப்போ ஒரு ஃபார்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ட்ராமாட்டிக் டைப்ஸ் வந்து இருக்குது, நிறைய ட்ராமாட்டிக் எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஹையான எலமெண்ட் அப்படின்னு நம்ம ஃபார்ஸை சொல்லிட முடியாது. பட் ஆனால் ஃபார்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நிஜமாலே யூஸ்வல்லேருந்து ஒரு தனித்துவமான ஒரு டேலண்ட் வந்து நம்மளுக்கு வேணும். ஒரு இல்லாத ஒரு சுச்சுவேஷனை நம்மளே வந்து உருவாக்கணும் அப்படின்னா எவ்வளோ டேலண்ட் வேணும். நல்ல ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப்பாக இருக்கணும். நல்ல ஒரு விஷயத்த வந்து புதுசாக ஒரு நல்ல விஷயங்கள காமெடி அப்படிங்கும்போது யூஸ்வலாக இருக்கிறதுலேருந்து இன்னும் தனித்துவமாக வந்து எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் வந்து ஃபாஸ்ட்டுக்கு அப்படி வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரிஜின் வந்து பார்த்தோம் அது எப்படி வந்து தொடங்குச்சு அண்ட் ஃபாஸ்ட்னா வந்து எப்படி இருக்குது. அண்ட் 17th செஞ்சுரியில் பெஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. திரும்பி 18th செஞ்சுரியில் டிக்ளைன் ஆகி அகைன் வந்து ரிகவர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ மெலோட்ராமா அண்ட் ட்ராஜடி பற்றி பார்க்கலாம். எப்படி ஃபார்ஸ் வந்து காமெடியிலிருந்து எக்ஸ்ட்ராவேகண்டான ஒரு ஃபார்மாக இருந்துச்சோ அதே மாதிரி மெலோட்ராமா அப்படிங்கிறது வந்து ட்ராஜடியிலேருந்து ஒரு டீபேஸ்டு ஃபார்மாக வந்து அமைஞ்சுது. ஒரிஜினலி a prominent place in it was assigned to song. ஸோ இப்போ வந்து ஃபார்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி ஆரம்பிச்சது, ஒரு மெயின் பிளேல ஒரு சின்ன பாட்டை வந்து அதை கன்சிடர் பண்ணி இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி மெலோட்ராமா வந்து எப்படின்னா மோஸ்ட்லி வந்து அதனுடைய பெரிய பங்கை வந்து பாட்டுக்கு தான் அமைச்சிட்டு இருந்தாங்க. பட் நவ் த டேர்ம் இஸ் ரிசர்வ்ட் ஃபார் அ பிளே ஆஃப் அ க்ரூடலி சென்சேஷனல் டைப்
relying for its effect on physical action, purely theatrical language and behavior and naive sentiment. அப்புறமா வந்து இதை எதுக்கு எந்த பிளேஸ்ல வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சென்சேஷனலான பிளே ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்கு அப்படியெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அப்படி அமைக்கும் போது இதனுடைய லாங்குவேஜ் எல்லாமே பியூரா அண்ட் நல்ல கரெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஃபாஸ்ட்ல வந்து டபுள் மீனிங் டயலாக்ஸ் அண்ட் அது மாதிரியான சும்மா சிரிக்க வைக்கிறதுக்காக ஏனோ தானோன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதுல வந்து அப்படி கிடையாது. பியூர்லி தியேட்டரிக்கல் லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணாங்க. எப்படி தமிழ்ல தூய தமிழ் அண்ட் பேச்சு வழக்கில் இருக்க தமிழ் அப்படின்னு இருக்குதோ அது மாதிரி இதுல வந்து தியேட்டரிக்கல் லாங்குவேஜை பெஸ்டா வந்து யூஸ் பண்ணாங்க. அண்ட் பிஹேவியர் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் அதெல்லாமே வந்து பெஸ்டா கொண்டு வந்தாங்க. ஒரு நல்ல படம் ஒரு நல்ல பிளே வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி வந்து இதை கரெக்டா வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. The characters are mere puppets in the extravagant story of crime, revenge or retribution, the evils of drink or gambling, lost wells and missing heirs and etc. இதுல வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி ஆஃப் கிரைம்ல ரிவெஞ்சில் இதுல எல்லாத்துலயுமே வந்து ஒரு மேல் பப்பட்டா சும்மா என்ன நடக்குதோ அதை மட்டும் இவங்க வந்து பண்ற மாதிரி தான் இதுல வந்து கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ராவேகண்டா ஒரு ஸ்டோரி வந்து இருக்கலாம். பட் ஆனா கேரக்டர்ஸ் வந்து என்ன இப்போ டைரக்டர் சொல்றாங்க அப்படின்னா அந்த ஹீரோ செய்யற மாதிரி அது மாதிரி மேல் பப்பட்ஸா மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. In which the villainy is foiled and virtue is triumphant. And கடைசியில வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபாஸ்ட் மாதிரி இல்லாம சும்மா என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக இல்லாம நல்லதுதான் ஜெயிக்கும் கெட்டது வந்து எப்பயுமே தோத்து போயிடும் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்ல தான் இதை வந்து தீமை கொண்டு வருவாங்க. மெலோட்ராமா அண்ட் ட்ராஜடி பொறுத்த வரைக்கும் இதை வந்து பெஸ்டா பண்ணுவாங்க. ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குற மாதிரி தான் வந்து மெலோட்ராமா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆரிஜின் ஆஃப் மெலோட்ராமா எப்படி வந்து ஒரு ஃபாஸ் அப்படிங்கிற எலமெண்ட் வந்து காமெடியை வந்து எக்ஸ்ட்ராவேகண்டா காமிக்கிறாங்களோ அதே மாதிரி மெலோட்ராமா அண்ட் ட்ராஜடி அப்படிங்கும்போது இது எமோஷனை வந்து எக்ஸ்ட்ராவேகண்டா வந்து காமிக்கிறாங்க. எமோஷனை இன்னும் அதிகமா வந்து போர்ட்ரை பண்ணி காமிக்கிறாங்க. அதுதான் மெலோட்ராமான்னு சொல்லிட்டோம். இப்போ மெலோட்ராமா எப்போ வந்துச்சு அப்படின்னா came into prominent in the 18th century and was amazingly popular. 18th centuryல தான் வந்து இது வர ஆரம்பிச்சது. அங்க வந்து ஃபார்ஸ் அப்படிங்கிறது வந்து 18th centuryல திரும்பி டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. பட் திரும்பி வந்து அது ஒரு அளவுக்கு ரிகவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போதான் மெலோட்ராமாவும் வந்திருக்கதா சொல்றாங்க. அண்ட் அதுவும் வந்து ரொம்ப பாப்புலரும் அடைஞ்சிருச்சு. For example எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Kidd's Spanish Tragedy and Webster's Duchess of Malfi, whereas the author's determination to pile off horror on horror has got the better of his artistry and made him inflate rhetoric into bombast. These plays, however, has its place in literature. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கிட்ஸ் அண்ட் வெப்ஸ்டர்ஸோட ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க ஹாரர் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் எடுத்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதில் வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ஆர்டிஸ்ட்ரி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இவங்களோட ஒர்க்கோட டிட்டர்மினேஷன் இந்த ரெண்டு ஆத்தரும் அதை காட்டியிருக்க விதம் அண்ட் சொல்லியிருக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்ஃப்ளேட் ரிட்டோரிக் அப்படின்னா ஒரு எமோஷனை தூண்டுற வகையில் இருந்துச்சு. ரொம்பவே பெஸ்ட்டாக காட்டியிருந்தாங்க. இப்போ ஒரு விஷயத்த வந்து ரெண்டு பேர் சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு படத்துலேயே வந்து ரெண்டு படம் இருக்கு ஆனால் ஒரே தீம் தான் பிளே ஆகுது அப்படின்னா ரெண்டு பேர் எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதை பொறுத்து தான் அந்த படத்தோட சக்ஸஸ் அமையும். இப்போ ரெண்டு பேர் வந்து அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களை புரிஞ்சுட்டு உங்க சிச்சுவேஷன் எல்லாம் தெரிஞ்சுட்டு யார் உங்களுக்கு கரெக்டான அட்வைஸை கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து உங்க மனசுல போய் ரொம்ப சேரும். சும்மா ஏனோ தானோ கடமைக்கே அப்படின்னு சொல்லும் போது அது அவ்வளோ பெரிய இம்பேக்டை உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணாது. அதை தான் இங்க சொல்றாங்க. இந்த ரெண்டு பேரோட ஒர்க்கும் வந்து ரொம்ப டிட்டர்மைண்டா ரொம்ப எல்லாமே வந்து நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சு கான்சியஸா ஒர்க் எடுத்து பண்ணும்போது அதனுடைய ரீச் வந்து வேற லெவல்ல இருந்ததா சொல்றாங்க. அண்ட் அதனுடைய ஆர்டிஸ்ட்ரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண விதம் வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துச்சு. அதனால இந்த பிளேஸ் வந்து லிட்ரேச்சர்ல இன்னும் பெஸ்டா தான் இருந்துட்டு இருக்கு. They were chiefly noted for wonderful scenic devices in the representation of railway accidents, shipwrecks, fires, floods, earthquakes, and other calamities. It was merely mechanical trims that still attracted educated audiences. இதுல வந்து ரொம்ப சீஃபா நோட் பண்ண வேண்டிய விஷயமா எது இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த சீனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண விதம். அந்த சீன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா நிறைய வண்டர்ஃபுல் டிவைசஸை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு மழை வருது அப்படின்னா அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ற விதத்துல தான் வந்து அது ரொம்ப சூப்பராக அமையும். போய் ஆடியன்ஸ்க்கு சேர்ற விதத்துல தான் அதனுடைய சக்சஸ் இருக்கு. ஸோ இந்த பிளேல வந்து அவங்க ரயில்வே ஆக்சிடென்ட், ஷிப் ரெக், இது மாதிரி ஃபயர் நடந்தது, ஃப்ளட், வெள்ளம் வந்தது,
இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா காமிக்கிறது. ஒரு எர்த் குவாக், நிலச்சரிவு அது மாதிரிலாம் நிறைய கெலாமிட்டிஸ் வரும்போது அதை எவ்வளோ ரியலிஸ்டிக்கா காமிக்கிறாங்க. இப்போ ஒரு சுனாமி வருதுன்னா அதை எவ்வளோ பெஸ்ட்டா வந்து அவங்க மற்ற படத்துல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறாங்களோ அப்பதான் வந்து இது பெஸ்ட்டா வந்து மக்களுக்கு போய் சேரும். அது மாதிரி தான் இந்த 2 ஒர்க்லயுமே வந்து இவங்க இது மாதிரியான வண்டர்ஃபுல் சீனிக் டிவைசஸ் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹோலா பார்த்தோம் அப்படின்னா கதை அப்படிங்கிறது பெஸ்டா இருந்தாலும் அதையும் தாண்டி மெக்கானிக்கல் ட்ரிம்பா, அதாவது மெக்கானிக்கல் வைஸ் இதை எப்படி கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் சக்ஸஸ் இருக்கு. ட்ரிம்ப் அப்படின்னா சக்ஸஸ், அதுதான் நிறைய பேரோட அட்ராக்ஷனுக்கு இருந்ததா சொல்றாங்க. அதுலயும் வந்து யாரு அப்படின்னா எஜுகேட்டட் ஆடியன்சஸ் வந்து இதை ரொம்ப விரும்புனாங்க அப்படின்னு சொல்றாங்க. In the days when the annual Drury Lane melodrama was a social event அப்படின்னா ஆனுவல் ஜியூரி லேனுங்கிறது வந்து லண்டன்ல இருக்க தியேட்டர். அங்க வந்து இப்படி மெலோ டிராமாவை வந்து அரங்கேற்றம் பண்ணும்போது அது ஒரு சோஷியல் ஈவெண்ட்டாவே வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க அங்க இருந்த பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படி ஒரு பெஸ்ட் ஸ்டார்ஸோடைய மூவி வந்துச்சு அப்படின்னா இப்ப பால் ஊத்தி அபிஷேகம் பண்றது, என் பட்டாசு வெடிக்கிறது, இது மாதிரி எல்லாம் பெஸ்டா பண்றாங்களோ அது மாதிரி அங்க இப்படி மெலோ டிராமா ஒரு பிளே வருது அப்படின்னா அதை பெரிய ஒரு சோஷியல் ஈவெண்ட்டாவே மக்கள் வந்து கொண்டாடினாங்க. They are rarely attempted in theatres now that cinema can show them so much more convincingly. The plays of which were so essential a part are so barely remembered. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மெலோட்ராமா அப்படிங்கிறது வந்து பிளேல இப்போ ஒரு நாடகம் பண்றோம் அப்படின்னா அதுல இந்த சுனாமி வர்றது அது மாதிரி எல்லாம் காமிக்கும் போது அது ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் இருக்காது அண்ட் வந்து ரொம்ப இம்பாசிபிளான விஷயம். பாசிபிள் தான், பட் ஆனால் அது பெஸ்ட்டாக வந்து மக்கள்கிட்ட போய் சேராது. சினிமாவில் காமிக்கிற அளவுக்கு அது வந்து மக்கள்கிட்ட போய் சும்மா நாடகமாக போடும்போது அது பெஸ்ட்டாக சேராது, ரொம்ப பெரிய சக்ஸஸையும் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சினிமாவில் காமிக்கும் போது தான் அது ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இது மாதிரியான பிளேஸ் எல்லாமே வந்து இதுல இருக்க அந்த ஈவெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப எசென்ஷியல் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு தியேட்டர்ல, அதாவது நாடகத்துல வந்து இதை நம்ம காமிக்கும் போது அதனுடைய எசென்ஷியல் பார்ட்டே வந்து கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கும். அதுவே சினிமால காமிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு எலமெண்டா வந்து இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஷார்ட்டாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ் அண்ட் காமெடி அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாகவே காமெடியிலேருந்து இன்னும் மாறுபட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராவைஜெண்ட்டாக இன்னும் மிகைப்படுத்தி காமெடி பண்ணுறது தான் ஃபாஸ் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்காக சுச்சுவேஷன் எல்லாமே இவங்க தான் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த சுச்சுவேஷன் எல்லாம் நிஜத்தில் நடக்குமா அப்படின்னா நடக்காததாகவும் அண்ட் நம்ம கற்பனைக்கு எட்டாததாகவும் தான் அவங்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அமைச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் மெலோட்ராமா அண்ட் ட்ராஜடி அப்படின்னு பார்த்தோம்னா அதுல எப்படி காமெடியை வந்து எக்ஸ்ட்ராவேகண்டா கொடுத்தாங்களோ அதே மாதிரி இதுல எமோஷன்ஸை வந்து எக்ஸ்ட்ராவேகண்டா கொடுத்தாங்க. இப்போ நார்மலா ஒரு சுனாமி வந்துச்சு அப்படின்னா அதையும் விட்டு மிகைப்படுத்தி எவ்வளோ எமோஷ்னலா அதை காமிக்க முடியும், எப்படி இறந்தாங்க இன்னும் டெப்தா வந்து காமிக்கும் போது அது இன்னும் நிறைய ஒரு சக்சஸை வந்து அட்டைன் பண்ணுச்சு. அண்ட் அது காமிக்கிற விதம், ஆர்டிஸ்ட்ரி எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுல தான் மெலோ டிராமாவோட சக்சஸும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல ஃபாஸ் அண்ட் மெலோ டிராமா பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நான் வேற ஒரு ட்ராமாட்டிக் டைப்போட உங்களை மீட் பண்றேன். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்தரா நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.